உங்கள் ஏடிஎன் தொலைக்காட்சியில் இனிய தீபாவளி திருநாள் அன்று சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். பகல் 12 மணிக்கு ஹாய் ஏடிஎன் டிவி வியூவர்ஸ், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி தீபாவளி. லவ் மேரேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளா போய் கிணத்துல விழுறது. அரேஞ்ச் மேரேஜ் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களாம் கூட்டு போய் அப்பா அம்மா வந்து கிணத்துல தள்ளி விடுறது. சரவெடி போல் வெடித்து சிதறும் நகைச்சுவையாக சிந்திக்க வைக்கும் விவாத மேடை. காதல் திருமணத்துல பண்ணிக்கிட்டு உள்ளார போட்டு மொத்துன்னு மொத்தி எனக்கு உங்க அக்கௌண்ட்ல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்ற எத்தனை பேப்பரே பார்க்க மாட்டீங்களா நீங்க? ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா எனக்கு அரேஞ்சு மேரேஜும் ஃபெயிலு, லவ் மேரேஜும் ஃபெயிலு. கடைசியா நான் பிரம்மச்சரியத்துக்கு வந்துட்டேன். திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா கல்யாணத்துல யாரும் சூசைட் பண்ணிக்கல, மேரேஜ்ல. ஏன்னா நிறைய ஸ்டவ்லாம் வெடிக்கும். பையன் படிப்புக்கு செலவு பண்ண காசு எல்லாமே நம்மளுக்கே திருப்பி வரணும், வரதட்சணை மூலியமா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ் எதுக்குறாங்க. பாலூட்டி, சீராட்டி, தாளாட்டி, ஆட்டி ஆட்டி கடைசியில வாட்டி மண்ணுக்கு போக வச்சிருவாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க சாதிக்காத துறை கிடையாது. காதல் வந்து டக்குன்னு ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு பையனுக்கோ வருதுன்னா பார்த்த உடனே அழகு, அந்த வெளி தோற்றம், அதை பார்த்துதான் பெரும்பாலான காதல் வருது. அது பழகினாதானே மனசு தெரியும். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இப்ப என்ன பார்த்து ஒரு பொண்ணு காதலிக்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். லட்சுமிக்கு வந்து நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், விவாத மேடையின் மூலம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் லட்சுமிக்கு. மதியம் 2 மணிக்கு கலக்கலான காமெடி நிகழ்ச்சி ஒல்லி பல்லி. இந்த ஒல்லி இந்த பல்லியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளையில இருந்து டீ குடிக்க 10 ரூபா காசு கட்டணும், குடுத்துடா. 6 மாசமா ராசி பார்த்துல ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா டைனோசரை கழிச்சு என் காலத்தை ஓட்டிடுவேன்டா. மதியம் 2:30 மணிக்கு கதாநாயகனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம வைத்தியலிங்கம் சார் தான் வந்து ஒரு பெரிய உதாரணம். சாட்டை திரைப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லும் நம்ம ஊரு நடிகர்கள். படிக்கும் போதுல இருந்து சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வந்து சார் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போனா கூட வந்து ஒரு சூரியன் FM 24 ஹவர்ஸ் சந்தோஷமா இருக்கு. நான் படத்துல நடிப்பேன்னாலே எனக்கு தெரியாது. சார் சந்திரகனி சாரே நீங்க அடிக்கிறீங்க சார், மரத்துல முக்கிய ரத்தம் வராது. ராஜா சாரை நான் சந்திச்ச மறுநாள் கேமரா முன்னாடி நான் நின்னேன். மாலை 4 மணிக்கு நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஹாய், வெல்கம் டு தி ஷோ. ஜில்லுனு கலாட்டா. சினிமா எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்குமா கட்டமா இருக்குமா? சினிமா வந்து கட்டமா இருக்கும். பாட்ட போய் அம்மையே நீங்கள் சாப்பிட்டீர்களா? டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா. சுகர் இருக்கு, காலேஜ்ல சுகர். அக்காவுக்கு வந்து நீட்டா ஒரு வாழை முடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டிங் டிங் ஆட்டு. சுட்டி குழந்தைகள் பங்கு பெறும் கலகலப்பான கலாட்டா நிகழ்ச்சி ஜில்லுன்னு ஒரு கலாட்டா. இது குட்டிஸ் கலாட்டா. தீபாவளி முதல் ஜில்லுன்னு ஒரு கலாட்டா நிகழ்ச்சி உங்கள் ஏடிஎன் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். மாலை 5:30 மணிக்கு குழந்தைகள் நடனமாடும் தக்கதிமித்த மாபெரும் நடன நிகழ்ச்சி. சிறப்பு நிகழ்ச்சி அனைத்தையும் காண தவறாதீர்கள்.